ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு தமிழில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ரொம்ப நாளாக வீடியோ வந்திருக்காது, லைவ் ஓடின்னு வந்திருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வரைக்கும் எந்த ட்ரேடுமே லாஸ் ஆனதில்லை, இப்போது ஆக போகிறதில்ல. இப்போ போன தடவை வந்த மாதிரி ஒரு செல் வந்தது, அதை ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். என்னென்ன நடந்ததுன்னு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக வீடியோ போட்டு இதை அப்படியே நம்ம ட்ராக் பண்ணலாம். இந்த ட்ராக்கிங் வீடியோ பார்க்க உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். இல்லை இன்னும் ஆகலைன்னா என்னோடய லைவ் வீடியோ பாருங்கள், அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன், ஆனால் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ஏதாவது சின்னதாக கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை மேக்ஸிமம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான சிக்னல் ஒன்று வந்திருக்கு. இந்த சிக்னல் செல் ஆரம்பிச்சது கீழே போக ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ராக் பண்ணுங்கள். 2390 இந்த ரேஞ்சில் ஒரு செல்லு கிடச்சிது. இப்போ 2358 போயின்னு இருக்குது. ஒரு என்ட்ரி தான் கிடச்சிது. இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு செகண்ட் என்ட்ரி கூட கிடைக்கலாம். எப்போ இந்த என்ட்ரி க்ளோஸ் ஆகுதுன்ட்டு வாட்ச் பண்ணலாம். போன சிக்னல் வரும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிக்னல் ஆரம்பிச்சது 2450 சம்திங். கீழே வரும்போது 2350 சம்திங் வச்சிங்களேன். ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்டு ப்ராஃபிட் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு என்ட்ரி தான். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சில்வரில் இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிது. அடுத்தது நல்லா மேலே போயிட்டு லாஸ்ட்டில் ரெண்டாவது என்ட்ரி கிடச்சிது. இந்த என்ட்ரி அப்படியே ஆவரேஜ் பண்ணி கவர் பண்ணி ப்ராஃபிட் கொடுத்தது. இது ரெண்டுமே ப்ராஃபிட்டு நம்மளுக்கு. இப்போது அடுத்தது இப்போது ஒரு சிக்னல் வந்திருக்கு. இந்த சிக்னலு எந்த லெவலில் போகுதுன்ட்டு நம்ம வாட்ச் பண்ணலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்த சிக்னல் செல்லில் போயிட்டுருக்கு. இது ப்ராஃபிட்டில் போதா இல்லை ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பியும் இந்த ஏரியாவில் ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பியும் வருதான்னு பார்க்கலாம் நம்ம. இது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏடி கேட் இப்போ வரைக்கும் ஒன்றும் கிடையாது. இது முன்னாடி ஒன்று வந்தது, அது ப்ராஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த சிக்னலும் புதுசாக வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மூணாவது ஏயுடி சிஹெச்எஃப் நல்ல ப்ராஃபிட், ஒரே என்ட்ரி கிடச்சது, டீசெண்டான நல்ல ப்ராஃபிட் எடுத்தது, அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது ஏயுடி ஜேபிஒய். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சது, ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு, நல்ல ப்ராஃபிட்டு, டீசெண்டான ப்ராஃபிட்டு. இப்போது ஒரு செல்லு 2 சிக்னல் பக்கத்தில் கிடச்சிருக்கு. இது எந்த லெவலில் போகுதுன்ட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னோடய கணிப்பு இந்த லெவல் வரைக்கும் வரணும். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் 105 வரலாம். ஆனால் அந்த 105 வரத்துக்கு எத்தனை தடவை ரிவர்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்கலாம். ஜேபிஒய் பேரெல்லாம் முன்னாடியே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகும்ன்ட்டு. அதே போல் தான் ஜேபிஒய் பேர் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. பார்க்கலாம், லைனாக பாருங்கள், இந்த ஸ்கிரிப்டெல்லாம் பாருங்கள். ஜேபிஒய் பேர் எந்த அளவுக்கு ரேஞ்ச் எடுத்து மேலே போயிருக்குன்ட்டு, அது ரிவர்ஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரே மாதிரி ரிவர்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஏயுடி நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா நல்ல மேலே போயிருக்கு, நல்ல என்ட்ரியும் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு 1 இல்லை 2 இல்லை, 1 2 3 4 5 6 என்ட்ரி. இந்த 6 என்ட்ரியும் ப்ராஃபிட் ஆகுதா இல்லையான்ட்டு அடுத்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். இதை பாருங்கள், வெனஸ்டே 19 ஜூன் அப்போ எடுத்தது, இப்போ ஜூலை ஆகிடுச்சு. இன்னுமே லாஸில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல நிற்கும். அதுக்கப்புறம் கீழே போகிறதுலாம் போனஸ் தான். இது வரைக்கும் வந்தாலே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகி ப்ராஃபிட் ஆகிடும். இப்போதைக்கு லாஸில் இருக்குது ஏயுடி நியூசிலாண்டு. அடுத்தது கேடு சிஹெச்எஃப். இதில் பார்த்தீங்கன்னா பை எல்லாமே லாஸு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பித்து எல்லாமே ப்ராஃபிட் ஆகிடுச்சு. இது போல் தான் நம்ம
மார்க்கெட்டு ஒர்க் ஆகும். ஆனா பொறுமையா இருக்கணும். டைம் நிறைய எடுக்கும். இன்னைக்கே ப்ராஃபிட் எடுக்காது. மினிமம் 1 மந்த் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் 3 ஆர் 4 மந்த் கூட வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுப்பீங்க. இதில் பாருங்கள் 1, 2, 3, 4. ஆனால் இதுவே 1 மாதம் ஓடி இருக்கும். 1 மாதத்தில் ஆவரேஜாக என்ன இருக்குது ப்ராஃபிட்டு எல்லாமே ஓரளவுக்கு நிற்குது ஜீரோவில் அந்த ரேஞ்ச். ஹீரோ ஏயுடி ஒன்றும் இல்லை, சிஹெச்எஃப் ஜேபிஐ சொன்ன மாதிரி உங்களுக்கு பாருங்கள் நல்ல ரேஞ்ச் எடுத்துன்னு இருக்குது ஜேபிஐ பேர்லாம். அடுத்தது ஹீரோ கேடு ஒன்றும் கிடையாது. ஹீரோ சிஹெச்எஃப் நல்லா மேலே போயிருந்தது. லாஸ்ட் டைம் வீடியோ போடும் போதெல்லாம் சொல்லியிருப்பேன் நல்லா மேலே போச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சது, நல்லா கீழே இறங்கிடுச்சு. நல்லா கீழே இறங்கி இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கல, இந்த இடத்துல ஆரம்பிச்சது பை. அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6 இந்த பை எல்லாமே லாஸ் ஆகினே இருந்தது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணி திருப்பியும் ரிவர்ஸ் போய் ப்ராஃபிட் கொடுத்தது, எல்லாமே ப்ராஃபிட். இப்போ செல்லில் நம்மளுக்கு 2 சிக்னல் கொடுத்துருக்கு. இந்த 2 சிக்னலும் ரிவர்ஸ் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ தூரம் வரலாம், இல்லை இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகி இங்கே போயிட்டு நிறைய என்ட்ரி கொடுத்து இங்கே வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஹீரோ ஜிபிபி என்ன ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பை ஒன்றும் ஆகலை, அதோட ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6 பை. இந்த பை வந்து நல்லா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரிவர்ஸ் ஆகி ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே கண்டிப்பாக இந்த இடத்துல தூக்கின்னு வந்து இங்கேயாச்சும் நிற்கும். இங்கே நிறுத்தும். அடுத்ததும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த பையெல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஹீரோ ஜேபிஒய் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல, இந்த இடத்துலையும் கிடைக்கல. இப்போ ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, அடுத்த என்ட்ரியும் கிடச்சிருக்கு, 2வது என்ட்ரி. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஜேபிஒய் பேர் சொல்லியிருக்கேன் நல்ல ரேஞ்ச் எடுத்து மேலே போயினுக்குதுன்ட்டு. இப்போது கீழே வந்திருக்கு. ஹீரோ நியூஸ்லாண்ட் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஏன்னா மார்க்கெட்டே ஸ்லோ தான். ஓகே, ஹீரோ யூஎஸ்டி பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரி ப்ராஃபிட் ஆயிடுச்சு, இங்கே ஒரு என்ட்ரி ப்ராஃபிட் ஆகிடுச்சு. இது எல்லாம் முடிஞ்சதை நான் இப்போது மார்க் பண்ணிகிட்ருக்கேன். முடியாதது லைவாகவும் மார்க் பண்ணிகிட்ருப்பேன். அது எந்த லெவலில் போகுதுன்ட்டும் ப்ராஃபிட் எடுத்து காமிச்சிட்ருப்பேன் நான் உங்களுக்கு. அதை லைவ் வேணுன்னா லைவ் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவையும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னோடய வீடியோ கண்டினியூஸாக வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு. ஓகே, அடுத்தது ஓகே, இப்போ இதில் பாருங்கள் ஒரு என்ட்ரி வந்தது, ஷார்ப்பாக மேலே தூக்கிட்டு முடிஞ்சு என்ட்ரி. அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் என்னன்ட்டு. இதில் பாருங்கள் ஜிபிபி சிஹெச்எஃப். நம்ம அந்த ஹீரோ சொல்லும் போது இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிட்டு இருந்தது லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது. அதுக்கப்புறம் இந்த 3 என்ட்ரியும் நல்லா லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு நல்லா எல்லாமே ப்ராஃபிட் ஆகி எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ ரிவர்ஸ் ஆகி கீழே வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பை ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டு இந்த ரிவர்ஸை க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன சிக்னல் வந்திருக்கு, செல்லில் 2 வந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் ஆகி இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி இங்கே வரலாம். செல்லு பொறுத்து வந்து பார்க்கலாம். இதோட முடிஞ்சதுன்னா 2 என்ட்ரியோடு முடியும். இதுக்கப்புறம் மேலே போய் இந்த இடத்துல வந்ததுன்னா இன்னும் ஒரு 2, 3 என்ட்ரி வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். அப்போ நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஜிபிபி ஜேபிஒய் நிறைய இதில் எல்லாருமே லாஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட். ஏன்னா எல்லாமே ஜேபிஒய் பேர் சொல்லியிருப்பேன், ப்ளஸ் ஜிபிபியோடு சேர்ந்த உடனே இது வந்து மேலே போயினே இருக்குது. 100ல் ஸ்டார்ட் பண்ணோம் நான் ஒரு லாஸ்ட் இயர், இப்போ 200ல் வந்து நிற்கிது. இப்போ எந்த அளவுக்கு
லாஸஸ் மேனேஜ் பண்ணியிருப்போம்னு பார்த்துங்க. பாருங்க மேலே போயினே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும். எங்கே போகுதுன்னே தெரில இது. ஓகே. இப்போது நம்மளுக்கு செல் சிக்னல் வந்திருக்கு. ஜேபிஐ பேரு செல்லு ஒரே மாதிரி ஆக்ட் ஆவாங்க எல்லாமே. ஜேபிஐ பேரு நல்லா வாட்ச் பண்ணுங்கள். செல்லில் இருந்தீங்கன்னா செல்லுலேயே இருங்க. இது என்ன ஜிபிபி நியூசிலாண்டு மூமெண்ட்டே கிடையாது இதில். அந்தளவுக்கு இருக்கே இருக்காது. ரொம்ப பொறுமையாக மூவ் ஆகிறது. இதில் செல்லு வந்ததுன்னா செல்லை க்ளோஸ் பண்ணலாம். இதில் எதுக்கு இதை ஸ்வாப் ஃப்ரீ சொல்லுவாங்க, இது கிடையாது. அதனால் நிறைய பேர் இதில் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஹோல்டிங் பண்ணாலே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்க ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் இதை யாரும் மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. நான் வால்யூம்கோசம் இதை போட்டுட்ருக்கேன். இது வால்யூம் ரெடி பண்ணி ஆவரேஜ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டே இருக்கும். ஜிபிபி நியூசிலாண்டு. அடுத்தது நல்ல வால்யூம் இருக்குது ஜிபிபி யூஎஸ்டி. இதில் பாருங்கள், நம்மளுக்கு இந்த இடத்துல லாஸ்ட் என்ட்ரி கிடச்சிது, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ட்ரி கிடச்சிது. ஃபஸ்ட்டு என்ட்ரியிலேருந்தே லாஸு தான். ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படியே லாஸ் ஆகி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தது. நிறைய என்ட்ரி கிடச்சிது. 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு லைனாக கிடச்சிது. எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணல. ஆனால் மார்க் பண்ணது எல்லாமே மேக்ஸிமம் என்ன ப்ராஃபிட் கொடுக்க முடியுமோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எந்தெந்த என்ட்ரிலாம் வந்ததோ எல்லாமே ப்ராஃபிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் ஓடின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வருதுன்ட்டு நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். இந்த சிக்னல் பாருங்கள், நம்மளுக்கு நியூசிலாந்து சிஹெச்எஃப். இதில் பார்த்தீங்கன்னா 3 என்ட்ரி கிடச்சிது. 3மே நல்ல ப்ராஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா வேலிட் இல்லை, அதனால் இன்ட்டு போட்டு வச்சிட்டேன். இதுலேயும் வேலிட் இல்லை. ஆனால் அதே போல் ஜேபிஐ பேர் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த என்ட்ரி கிடைக்கல, அதனால் சிக்னல் மட்டும் கிடச்சதுன்ட்டு ஃபுல்லாக எதுவுமே என்ட்ரி எடுக்கலை. அதனால் இது எல்லாமே ரிஜெக்டட். ஓகே. நியூசிலாண்ட் யூஎஸ்டி இதில் பாருங்கள், ஒரு என்ட்ரி கிடச்சது, 2 3 4 5 6 என்ட்ரி. 6 என்ட்ரியுமே ரிவர்ஸ் ஆகிற மாதிரி மேலே போயிட்டு எத்தனை என்ட்ரியை கொடுத்து அதுக்கப்புறம் ஓவரால் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கு. ஓகே. அடுத்தது யூஎஸ்டி கேட். இதோ அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது மோஸ்ட்லி. ஆனால் சிக்னலே வரல பாருங்கள். மேலேயும் போகாது கீழேயும் போகாது. ரொம்ப சேஃபான பேரு, ஆனால் மூவ்மெண்ட் இருக்காது. நல்ல டெக்னிக்கல் லெவலில் நல்லா விளாட்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது. அடுத்தது யூஎஸ்டி சிஹெச்எஃப் பை வந்தது. 1 2 3 4 4மே நல்ல ப்ராஃபிட் முடிஞ்சிருக்கு. நம்ம ஜேபிஐ பேர் சேம் ரிசல்ட், மேலேயே போயிட்டுருக்கு. ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மளுக்கு சிக்னல் கிடையாது. இது இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜேபிஐ பேர் எல்லாமே செல்லில் காமிச்சிட்ருக்கு. ப்ளஸ்ஸு நம்ம கோல்டு சில்வரும் செல்லில் காமிச்சிட்ருக்கு. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோஸில் நான் எந்த லெவலில் மூவ் ஆகிருக்குன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.